ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை கோல்டன் பிளட் எபிசோட் 3. இந்த சீரீஸ் போட்டால் எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஷார்ட்ஸில் போட்டவங்களுக்கு கூட ஸ்ட்ரைக் வந்துருச்சுப்பா. யூனிகார்ன் பிஎல் எப்பயுமே எடிட்டிங் சூப்பராக பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தைரியமாக போடுறேன், பட் ஃப்யூச்சரில் எதுவும் கட் பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு நான் போட்டதை ஸ்டாப் பண்ணிட்டா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதாவது எபிசோட் ஏதாவது டெலிட் ஆகிடுச்சுன்னா நான் டெலிட் பண்ண மாட்டேன், யூடியூப்பில் டெலிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாமா? நம்ம எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே டோங் வந்து நம்ம மார்க்கோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். மார்க் அந்த வீட்டை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க, உண்மையா சொல்லு, நீ என் கூட வர்றதுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். இவன் ஓடி வரும்போது ஒரு ஆன்ட்டியை தள்ளி விட்டு வந்திருப்பான்ல, அந்த போலீஸ் வேம்பியரும் சேர்ந்து தள்ளி இருப்பாங்களா, அந்த ஆன்ட்டிக்கு அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் நிறைய பேர் வந்து பிரச்சனையில் மாட்டுற மாதிரி இருக்கு, அதனால நான் உங்க கூடயே ஸ்டே பண்ணுறேன்னு மார்க்கிட்ட சொல்லியிருப்பான். யாரும் என்னால் இதுக்கு மேலே அஃபெக்ட் ஆகக்கூடாது, என்னோடயே போகட்டும், நான் உன் கூடயே வாழ்கிறேன், உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஓகே, எனக்கு 21 வயசு வர வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகேன்னு சொல்லி தான் டோங்கை கூட்டிகிட்டு வந்துட்டான் மார்க். வந்தோடனே டோங்லாக்கு ஃபோன் பண்ணுறான். டோங்லா கிட்ட சொல்கிறான், உங்ககிட்ட நான் முக்கியமாக கொஞ்சம் பேசணும், எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு, அதாவது ஸ்காலர்ஷிப் என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், ரிசர்ச் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் வந்து இதுக்கப்புறம் உங்க கூட ஸ்டே பண்ண முடியாது, நான் வந்து காலேஜ் ரூம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். நான் இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் சொல்ல, கிளாவ் எது பேசுகிறான். இல்லைடா, நான் அப்புறமா நியூவான் கிட்ட சொல்லிட்டேன், பர்மிஷன் வாங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பேசவா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் போல். என்னை பற்றி நீ கவலைப்படாத, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோனை கட் பண்ணிட்டான். இதுக்கு மேலே பேசினேன் ஏதாவது வளரிடும்னு பயந்துட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேர் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்காங்க. கேட்லேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே ரொம்ப பயமாக இருக்கும் போல இருக்கு. கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குப்பாங்கிற மாதிரி பயந்து போய் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டே இருக்கான் டோங்கு. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, என்னடாங்கிற மாதிரி மார்க் அவனை திரும்பி பார்க்குறான். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இந்த வீட்டில் நீ மட்டும் தான் இருக்கியா, வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நான் தனியாக தான் இருக்கேன். ஏன் அப்படிங்கிற மாதிரி மார்க் அப்படி போகிறான். இரு போகாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டோங்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு என்னமோ இங்கே வித்தியாசமாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, வித்தியாசமானா என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் கேட்குறான். அது வந்து ஒரு வேளை வீட்டுக்கு நடுவில் சவப்பெட்டி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு இப்படி பேசுற, லூஸ் மாதிரி பேசாதங்கிற மாதிரி மார்க் போகிறான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே அங்கே நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு அவன் பக்கத்தில் போய் என்னடா யோசிக்கிறேங்கிற மாதிரி பின்னாடி இருந்து மார்க் கேட்குறான். டோங்க்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, அதாவது மோஸ்ட்லி வேம்பியர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வீடு இருக்குமான்னு சொல்லி தான் பார்க்க வந்தேன். ஏண்டா லூசு மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாம் ஓவராக பேசுறீங்கடா, வேம்பியர்ஸ்னா இருட்டிலே தான் இருப்பாங்களாம், அதாவது சவப்பெட்டிலே தான் படுப்பாங்களாம், இப்படியே நினச்சிட்டு இருக்கீங்க. வீடு ஹண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஏன் தான் இப்படி யோசிக்கிறீங்களோ, அந்த மாதிரி இல்லை, நாங்கள் இருட்டாக இருக்கிற இடத்துல இருப்போமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மனுஷங்களே இப்போ நிறைய மாறிட்டீங்க, வேம்பியர்ஸ் இன்னும் மாறாமல் இருப்போமா, மாறிட்டோன்னு சொல்லி அப்படியே மார்க் சொல்கிறான். மேலே ஒரு ரூம் இருக்குது சரியா, அந்த ரூம் தான் ரொம்ப முக்கியமான ரூமு, அது உனக்கு தேவைப்படுற டைம் நீ போய் பார்த்துக்கலாம். என்னடா ரூமு அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்து கேட்க, ட்ரிபியூட் ரூம் அப்படின்னு சொல்கிறான் மார்க். அதை கேட்டுட்டு டோங்க் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்ன அது ட்ரிபியூட் ரூம்னு சொல்கிறான்னு. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வேகமாக போக அவன் பயந்து போய் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி என்ன இருக்க போகுது அந்த ரூம்லன்னு வந்து ரூம் ஓப்பன் பண்ணுறான். அந்த ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உன்னோட திங்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி இந்த ஷிப் பண்ணிட்டேன்னு சொல்ல, பரவாயில்லையே, போத் வேம்பியரும் பெல்பாயும் ஒரே இடத்துல இருக்க போகிறாங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே டோங் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பெட்டுக்கு வரான். பெட்டு பார்க்குறான், பெட்டு சின்னதாக தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் தூங்குவ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, ஏன் இல்லை, இந்த பெட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம 2 பேரும் பெருசாக இருக்கோம், இந்த குட்டி பெட்டில் படுக்க முடியாதுல்ல, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி டோங் கேட்குறான். மார்க் அதுக்கு அவனை பார்த்துட்டே நிற்கிறான். சொல்லுங்கிற மாதிரி அவன் கேட்க, நீ இந்த பெட்டை எடுத்துக்கோ, நான் ஒன்றும் இங்கே வரமாட்டேன், இந்த மொத்த ரூமே உனக்கு மட்டும்தான்னு சொல்ல, அப்படியா, அப்போ நான் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்க போகிறேனா? ஆமாம், உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, வேம்பியர்ஸ்லாம் தூங்கவே மாட்டாங்க. ஓ அப்படியா, அப்போ நான் நைட் ஃபுல்லாக உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டோன்னே டோங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்படிலாம் சொல்கிற, அப்படிலாம் ஒன்றும் நீ என்னை பார்க்கணுன்னுலாம் இல்லை சரியா, அதெல்லாம் தேவையில்லை, ஒருவேளை நான் தூங்கும்போது வந்து என் பிளட்டெல்லாம் குடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, மார்க் அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். உண்மையாக உன் ட்ரிங்கை குடிக்கணும்னா நீ தூங்கணும்னுலாம் இல்லை, எப்போ வேணாலும் நான் குடிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன்கிட்ட க்ளோஸாக போயிட்டே இருக்க, அவனை பக்கத்தில் பார்க்கும்போது அவனோட அந்த வேர்வை துளி பட்டு தானே இவன் கண்ணு முழிச்சிருப்பான். உன்னோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அது அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது.
அப்படியே டோங்கோட பக்கத்துல போகும்போது சாருக்கு பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்துருச்சு போல. எதுவுமே பேச முடியல. இவனுக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. என்னடா பண்ண போறேங்கிற மாதிரி மார்க்கை பார்த்துக்கிட்டே இருக்க, மார்க் அப்படியே ஷோல்டர் கிட்ட போயிட்டு சரி ஓகே ஓகேன்னு டக்குன்னு நகர்ந்துட்டான். அப்பாடா தப்பிச்சு. சரி நீ போ போ அப்படின்னு சொல்லி மார்க்கை பிடிச்சி வெளியே தள்ளுறான். என்னடா இப்படி பிடிச்சி தள்ளுறான்னு பார்த்தா ஒரு வழியா தள்ளி கதவை சாத்திட்டான். போயிரு சரியா, என் கிட்டாரை காணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு மறுபடியும் வந்து கிட்டாரை கொடுக்குறான். டேய் இப்போ தாண்டா வெளியே தள்ளினேன், எதுக்குடா வந்தேங்கிற மாதிரி பார்க்க, நீ கிட்டாரை மறந்துட்டேன், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், இந்தா அப்படின்னு சொல்லி மார்க் கொடுக்குறான். சரி கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு, இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒரு ஆம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் சரியா, ஒரு கை அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதுக்கு மேல க்ளோஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல மறுபடியும் மார்க் வந்து அவன் கை வச்சு காட்டுறான். உன் கை அளவா இல்ல என்னோட கை அளவா அப்படின்னு சொல்ல, ரெண்டு கையுமே ஒரே அளவு தான், போடா எது வந்தாலும் பரவாயில்ல, நீ இப்படிலாம் அடிக்கடி ரூம்குள்ளெல்லாம் வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே டோன் பார்த்துட்டே இருக்கா மார்க்க. அதுக்கு மார்க் எந்த பதிலும் சொல்லல. இங்க பாரு, அடிக்கடி ரூம்குள்ள வரதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவன் பாட்டுக்கு போறான். டேய் சொல்லிட்டு போன்னு சொல்லி இவன் கேட்கறான். பட் மார்க் எந்த பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம தூங்கலான்னு சொல்லி டோங் பார்த்துட்டான் போல. அவன் தூங்கினாலும் அவனுக்கு தூக்கம் வரல, அப்படியே கனவு மாதிரி வந்துட்டே இருக்கு. அதாவது டோங்கோட பக்கத்துல க்ளோஸா மார்க் வந்தது, அதே தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஒரு மாதிரியாவே இருக்கு. அவனால சுத்தமா தூங்கவே முடியல. ஒரு வேளை அவன் நம்மள சாப்பிட்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான் போல. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அது அப்படியே விலக அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங்ல இருக்கிறது மார்க் தான். அதை பக்கத்துல போய் பார்த்தா அந்த கண்ணு முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு டோங்க்கு. என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே வந்து பாக்குறான். டேபிள்ல ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டிக்கி நோட் ஒன்று எடுத்துட்டு அப்படியே அந்த பெயிண்டிங்கோட பக்கத்துல போய் அந்த பெயிண்டிங்கோட கண்ணுல போய் இந்த ஸ்டிக்கி நோட்டை ஒட்டிட்டான். இப்ப முறைச்சு பாக்குற மாதிரி இருக்காதுல்ல, உனக்கு இதெல்லாம் தேவைதாங்கிற மாதிரி அப்படியே அந்த நோட்ஸ் அந்த போட்டோவையும் பார்த்து சிரிச்சுட்டு சார் போய் படுத்துட்டாரு. ஸோ இவன் இங்க பண்றது எல்லாமே கீழே இருக்கிற நம்ம வேம்பியர் மார்க்குக்கு எல்லாமே தெரியுது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இவனை நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் தூக்கத்துல அவனுக்கு எப்பயும் போல அந்த கனவு வரும்ல, அதே மாதிரி அந்த கனவு அந்த லேடி ஓடி வருது, அந்த குழந்தை கீழே இருக்கிறது, அந்த கனவு திரும்ப திரும்ப வர அவனால தூங்க முடியல, தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. இது எல்லாமே மார்க்குக்கும் தெரியுது. அவனுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சு சார் அப்படியே பக்கத்துல வந்து பாக்குறாரு. அவன் பயந்து போய் வேர்க்க விறுவிறுக்க அப்படியே தூக்கத்துல ஏதோ ஆன்னு உளறிக்கிட்டே படுத்திருக்கான். அவன் அழுகுறான்னு இவனுக்கு தெரிய அவன் தலையில கை வச்சு பாக்குறான். அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக அவன் தலையில கை வைக்கிறது, அவனை அப்படி க்ளோஸா பாக்குறதுன்னு சொல்லி மார்க் ஒன்று பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸா பார்க்கும்போது மார்க்குக்கே ஒரு மாதிரி இருக்கும் போல. அப்புறம் அவனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பெயிண்டிங்கை நம்ம சார் ஸ்டிக்கி நோட் போட்டு நல்லா கண்ணை ஒட்டி வச்சிருக்கான்ல, அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம காமெடியா இருக்கு. அட பாவி என்ன பண்ணி வச்சிருக்கேங்கிற மாதிரி லைட்டா ஒரு பக்கம் ஸ்மைல் வருது. அப்படியே சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவன் போயிட்டான். அடுத்த மார்னிங் டோங் எந்திரிக்கிறான். அப்பாடா ஒரு வழியா தூங்கி எந்திரிச்சாச்சுன்னு எந்திரிக்கும் போதே கழுத்தை மட்டும் டச் பண்ணி பார்க்கறான். ஒருவேளை ரத்தத்தை குடிச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும் போல இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அங்க ஸ்டிக்கி நோட் ஒட்டியிருந்தான்ல, அதுல வந்து பெருசா முட்டைக்கண்ணு மாதிரி ஒரு கண்ணு வரைஞ்சி வச்சிருக்கான் மார்க். அதை பார்க்கும்போது டோங்க்கு செம்ம கடுப்பா இருக்கு. அட பாவி, அப்ப நான் இல்லாதப்ப நீ இந்த ரூம்குள்ள வந்திருக்கியா, இருட அவனை வச்சுக்கிறேங்கிற மாதிரி சண்டை போடலாங்கிற மூட்ல தான் வருவான் போல. வேகமா ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே வந்து பாக்குறான். அங்க பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்காந்து டொமேட்டோ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான் நம்ம மார்க் பையன். டேபிள் ஃபுல்லா நிறைய வெரைட்டியா ஃபுட்ஸ் இருக்கு. அப்படியே சண்டை போடலான்னு வந்தவன் ஃபுட்டை பார்த்தோன்னே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். அப்பா எவ்வளோ சாப்பாடுங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு. உனக்கு பசிக்குதா அப்படின்னு மார்க் கேட்க, நீ நீ டொமேட்டோ ஜூஸ் தான் குடிப்பியான்னு சொல்லி கேட்க, ஆமா இதெல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்குறான். ஆமா இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு. சோறுங்கிற மாதிரி. அப்பா எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ என்ன மாதிரி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியல, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் நெட்லலாம் சர்ச் பண்ணி நல்ல ரிவ்யூ இருந்தது, நல்ல ஃபுட்டாக பார்த்து உனக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கும், உனக்கு எந்த டேஸ்ட் பிடிக்கும்னு எல்லாம் தெரியாது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். உனக்காக நான் நிறைய கியூலெல்லாம் இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, ஜம்ப் பண்ணிலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மார்க் சொல்றான். கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துக்கணும்ல, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல சாப்பாடை பார்த்தோன்னே டோட்டலா அப்படியே டோங் மாறிட்டான். சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஆன்ட்டி வராங்க. ஆன்ட்டி வந்தோடனே உனக்கு என்ன வேணும், காஃபியா டீயா அப்படின்னு சொல்லி கேட்க டோங்க்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்ல, உனக்கு மார்க் மாதிரி டொமேட்டோ ஜூஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆன்ட்டி வந்து டோங் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே அமைதியாவே இருக்கா.
இருக்கான். சரி ஓகே அவங்க போயாச்சு நம்ம சாப்பிடலான்னு சொல்லி சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. வாவ் டெல்லிசியஸா இருக்கு, சூப்பரா இருக்குப்பான்னு சொல்லி ஒரு ஒரு சாப்பாடுலயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அது எல்லாத்தையுமே மார்க் பார்த்துட்டே இருக்கான். இங்க பாத்தியா இந்த சாப்பாடுல எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா, உனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல, ஏன் அவ்வளவு நல்லா இருக்கா, ஆமா நீ சாப்பிட்றியா, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மார்க் சொல்றான். ஆனா ரொம்ப கஷ்டம்ப்பா, இதுதான் சூப்பரான சாப்பாடு, எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ ரொம்ப பாவம் தெரியுமா, நீ ஒரு வேம்பியர் ஆயிட்ட, உன்னால எந்த சாப்பாடையுமே டேஸ்ட் பண்ண முடியாது, உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எவ்வளவு இருந்து என்ன பண்றது, இந்த மாதிரி டேஸ்டியான சாப்பாடை டேஸ்ட் பண்ண முடியலையேன்னு சொல்லி வேணும்னு வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம டோங் வந்து சாப்பாடு கொடுத்துருப்பான்ல போன டைம், சாப்பாடு ஸ்பூன்ல கொடுத்துருப்பான், பட் இவன் சாப்பிட்டுருக்க மாட்டான், ஸ்மெல் மட்டும் பண்ணி பார்த்துருப்பான் மார்க். அது ஞாபகம் வர இவன் கையில வச்சிருக்க சாப்பாடு அப்படியே லைட்டா கையை பிடிச்சி பார்த்துட்டே இருக்க, உன் மைண்டை மாத்திட்டியா, இந்த சிக்கன் பீஸை சாப்பிடுன்னு சொல்லி அப்படியே ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்து உனக்கு வேணுமான்னு சொல்லி மார்க்கோட பக்கத்துல கொண்டு போறான். சரி ஓகே சாப்பிடலான்னு அவனும் அதை சாப்பிடுறான். அதை சாப்பிட்டுன்னு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அப்படியே அதை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சார் சாப்பிட்றாரு. அதை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு டோங்க்கு. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நூடுல்ஸ் எடுத்து அப்படியே வாயில வைக்கலான்னு போறான். இதை வேற மார்க் பார்த்துக்கிட்டே இருக்கானா, மறுபடியும் கையை பிடிக்கிறான். உனக்கு இது வேணுமா, சரி இரு இது ஃபுல்லா நீயே சாப்பிட்டுக்கோ, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க சாப்பாடு அவனுக்கு கொடுத்துட்டான். அந்த மாதிரி அங்க இருக்க எல்லா சாப்பாடையுமே மார்க்கும் டேஸ்ட் பண்ணணும்னு மார்க்குக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டான். வேம்பியருக்கு டேஸ்ட் தெரியாது, மோஸ்ட்லி வேம்பியர்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு வேம்பியர் ட்ராமா பார்த்தோம், அதுல வெறும் அந்த பிளட்டு அந்த இது மட்டும்தான் அந்த வேம்பியர் சாப்பிட்டுட்டே இருப்பான். பட் இவன் வந்து நிறைய டிஷ்ஷஸ்லாம் வெரைட்டியா சாப்பிட்றான். டோங்குக்கும் இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவன் எல்லா ஃபுட்டையும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருக்கா. அங்க இருக்க டேபிள் இருக்க ஃபுட் எல்லாமே காலி ஆயிடுச்சு போல. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒரு வழியா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி மார்க்கை பார்த்து நம்ம டோங் கேட்குறான். எதுவுமே பேசல. நான் ஆர்பனேஜில் இருந்த வரைக்கும் நுவாங் என்னை எப்பயுமே வந்து அப்படியே பத்திரமா பார்த்துப்பாங்க, எந்த ஹெல்ப்பும் வாங்கவே மாட்டாங்க, நீயும் அதே மாதிரி இருக்கியாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அவன் அமைதியா இருக்கான். இங்க மால் ஏதாவது இருக்கா, கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி புக்கை படிச்சுட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா மார்க். அது எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கணும், அது இன்னொருத்தர் வாங்கினா எனக்கு எப்படி சைஸ் செட் ஆகும், உனக்கு சைஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டோங் கேட்குறான். ஒரு செகண்ட் மார்க் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கா. அவன் அமைதியாக இருக்கான். டக்குன்னு மார்க் அந்த பக்கம் போயிட்டான். எங்கடா போறாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான்ட்டோங்க. அப்புறம் கையில் இன்ச் டேப் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல. டே இரு பக்கத்தில் வராத, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான்ட்டோங்க. அதை பார்த்துட்டு கையை அப்படி எடுத்துட்டு ஒரு செகண்ட் அவனை அளக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது மெஷர் பண்ணிட்டு இருக்கான். மார்க் மெஷர் பண்ணுறது ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டே இருக்கா. அவன் பாட்டுக்கு மெஷர் பண்ணி எதுவும் சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் உன்னோட மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், உன்னோட சைஸ் எனக்கு தெரியணும்ல அதுக்காகன்னு சொல்ல. சரி ஓகேன்னு டோங்க அமைதியாக இருக்கான். இவன் ஒன்று சைஸ் எடுக்கும் போதெல்லாம் அந்த சைஸை வந்து சொல்லிட்டே எடுத்துகிட்டே இருக்கான். அமைதியா நின்றுட்டே இருக்கான்ட்டோங்க. ஒரு வழியா சைஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கையை நீட்டு அப்படின்னு சொல்ல அப்படியே பயந்து போய் கையை நீட்டிட்டு இருக்கான். சைஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சாச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை மெஷர் பண்ணதுல ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட மெஷர்மெண்ட்ல இருந்து ஒரு சைஸ் சின்னதா எடுத்தாவே உனக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்ல. அப்படியா, என்னோட எல்லா மெஷர்மெண்ட்டும் உன்னை விட கம்மியா அப்படிங்கிற மாதிரி டோன் கேட்குறான். அப்படிதான் அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் கீழே குனிஞ்சு பார்க்குறான். பட் என்னன்னு புரியல. என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கான். அப்புறம் வீட்லயே ஒரு சின்ன ஜிம் செட்டப் மாதிரி வச்சிருப்பான் போல. மார்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். டோங்குக்கு போர் அடிக்குள்ள சரி நான் அவனும் வந்து பார்க்குறான். இவன் அப்படியே அந்த ட்ரக் மேல் ஓடிட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல வந்து நிற்கிறான். என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நீ சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பாரு சரியா, நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். சரி எனக்கு இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது போர் அடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதா இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்ல, இன்ட்ரெஸ்டாக இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்குறான். பார்க்கலாம், நானும் ஏதாவது ட்ரை அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கான். அங்கே அந்த தம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து ட்ரை பண்ணுறான். அதை பார்த்தோன்னே மார்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ யூஸ் பண்ணதே இல்லையான்னு சொல்லி கேட்க, நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னு சொல்ல, சரி நான் எப்படி பண்ணணும்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல 2 கையில 2 வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் 2 இது பிடிச்சிட்டான். இவன் பின்னாடி போய் நின்று அதாவது கை எப்படி வைக்கணும், ஷோல்டர் எப்படி வைக்கணும், என்ன பொசிஷனில் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். இந்த மாதிரி வச்சுக்கோ, இந்த மாதிரி பண்ணு, மூச்சை விடு, மூச்சை அப்படியே உள்ள விடு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டே இருக்கான். ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போதே லைட்டாக அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது.
லைட்டாக கழுத்துலலாம் அப்படியே வேர்த்துருச்சு. ஒரு 4-5 தான் பண்ணியிருப்பான். அப்படியே வேர்க்குது. அதை பார்க்கும்போது மார்க்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நம்ம சாரு வந்து வேம்பியர் மோடெல்லாம் வரல. சாருக்கு ரொமான்டிக் மூடு வந்துருச்சு போல. ஐயோங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான். ஏய் இரு இரு, எதுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ சொல்லித்தர மாட்டியான்னு சொல்ல அவனால அங்கே நிற்கவே முடியல. ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே போய் அந்த ட்ரக் மில்லே போய் நின்றுட்டு அவன் பாட்டுக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். இதை பார்க்கவும் சரி ஓகே நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டவல் எடுத்து டோங் வந்து தொடச்சிட்டு இருக்கான். வேர்த்து இருக்குல்ல கழுத்துல எல்லாம், அதை தொடச்சிட்டு இருக்க தள்ளி நின்று பக்கத்துல இதையே பார்த்துக்கிட்டே இருக்கான் மார்க். பட் அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, எதுவுமே பேசல. இன்க்ரீஸ் பண்றான் ஸ்பீடை. அப்படியே டென்ஷனா அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இன்னொரு பக்கம் இங்க இவனும் ஓடுறக்காக ட்ரை பண்ண அப்படியே அவனுக்கு மார்க் பக்கத்துல போய் நின்னது, டோங்கோட அந்த வேர்த்தது, அது எல்லாமே இவனுக்கு அப்படியே ஞாபகம் வர. அதனால சுத்தமா முடியல அவனால ஒர்க் அவுட் பண்ண. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு செகண்ட் நிக்கிறான். ஓடிட்டே இருந்த நம்ம டோங்கு பையனும் நின்னுட்டான். என்னாச்சு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே இவன் பேசல. ஒரு மாதிரி இருக்கு டோங்குக்கு. சரி நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு தோணுது. சாரி நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னு எனக்கு தோணுது. சரி நான் வரேன், நீயே ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு அந்த டவலை தூக்கி அங்க போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வெளியே போறான். அவன் போனதுக்கு அப்புறம் மார்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனோட டவல் எடுத்து அப்படியே கிட்ட விட்டு வச்சு ஸ்மெல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம சார் டோங்கு வெளியே போனவே அப்படியே உள்ள வரான். டோங்க இவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு புரியல. அது வந்து அப்படின்னு சொல்ல என்னோட ஸ்லிப்பரை நான் மறந்துட்டு போயிட்டேன், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்லிப்பர் போடலன்னு தான் அங்க போயிருக்கான். பட் இவன் கையில டவல் இருக்கு, அவன் ஏதாவது நினைச்சுப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு மார்க்குக்கு. அப்புறம் இவனோட டவலை எடுத்துட்டு வந்துட்டு அவனோட டவலை டோங் கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் உன் டவலை வந்து நீயே பாத்திரமா வச்சுக்கோ சரியா, அப்படிலாம் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா கையில கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஒண்ணுமே புரியல டோங்க்கு. இவனோட இப்படி சொல்லிட்டு போறானேங்கிற மாதிரி அந்த டவலை வேற இவனும் ஸ்மெல் பண்ணி பாக்குறான். ஒன்னும் புரியல இவனுக்கு. ஸோ ஓகேன்னு சொல்லி இவனு ஓகேன்னு வச்சுட்டான். அடுத்து உட்காந்து நம்ம சார் போர் அடிக்கும் போல டோங் திங்க் பண்ணிட்டு இருக்க நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு அங்க மார்க் வரான். எங்க போறேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். மார்க் அப்படியே அவனை பாக்குறான். என்னன்னு சொல்லி கேட்க நீங்க எங்க போறீங்க, ஒர்க் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா எனக்கு மெடிக்கல் சென்டர்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ பத்திரமா இரு சரியான்னு சொல்ல சரி ஓகே உன்னை நீ பத்திரமா பார்த்துப்பீலன்னு சொல்ல பார்த்துப்பேன்னு சொல்றான். பட் எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்கான்ட்டோங்க. அதை பார்க்கவும் இவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. ஆன்ட்டியும் இங்க இல்ல, நீ இன்னைக்கு தனியா தான் இருக்கணும், உன்னால தனியா இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், நீ வேணா என் கூட வரியா அப்படின்னு சொல்லி மார்க் கேட்குறான். அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்ப நானும் உன் கூட வரலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா அப்படியே டோங்க எஞ்சி அவனை பார்த்துட்டு இருக்கான். வரலாம், கண்டிப்பா நீ வரலாம், ஆனா ஒரு கை டிஸ்டன்ஸ்ல தான் வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி இவனும் சொல்றான். எனக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு டோங்குக்கு. சரி சரி ஓகே ஓகே இன்னைக்கு உன் கூட ஃபுல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். 2 பேரும் அந்த மெடிக்கல் சென்டருக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் மார்க் போறா, மார்க் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு டோங் போறான். பட் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து டோங்கு பாக்குற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நடந்து வரும்போது அப்படியே மெதுவா நடந்து வரான். மார்க் அவனை திரும்பி பாக்குறான். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டோங் பார்த்துட்டே இருக்க டோங்கு ஒரு மாதிரி இருக்கு. வா என் பக்கத்துல வான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவன் பக்கத்துல க்ளோஸா வரான். வா போலான்னு சொல்லி 2 பேரும் வந்துட்டே இருக்க அங்க இருந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்தோடனே மார்க்கிட்ட தாராவை பக்கத்தான் வந்திருப்பான் போல மார்க்கு. ஸோ தாரா வந்து உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோங் நீ காஃபி ஷாப்ல இரு நான் வந்துடுறேன்னு சொல்ல இல்ல மிஸ்டர் டோங்கியும் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்க 2 பேரும் தான் வர சொன்னாங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஓ டோங்கியும் வர சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல ஆல்ரெடி இங்க டோங் வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும், அதனால வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. அப்புறம் தாராவை மீட் பண்றதுக்காக வராங்க. வந்த உடனே தாரா அங்க காஃபி வைக்க நம்ம டோங் பையன் மட்டும் போய் உட்காந்துட்டான். பட் நம்ம மார்க் நின்றுட்டு இருக்கான், அப்படியே கையை கட்டிட்டு பயந்து போய் நிக்கிற மாதிரி நிக்கிறான். தாரா அங்க உட்கார்ந்த உடனே டோங்க ஒரு செகண்ட் பாக்குறாங்க. பரவாயில்ல ஃபைனலி நான் உன்னை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டோங்க பார்த்து சொல்ல 2 பேரும் ஃபார்மலா விஷ் பண்ணிக்கிறாங்க. ஸ்வதிகா அப்புறம் உன் கையை நான் பிடிக்கவா அப்படின்னு சொல்லி டோங் பார்த்து கேட்குறாங்க தாரா. ஏன் கையாங்கிற மாதிரி ஏன் கையா அப்படின்னு அவன் திரும்ப கேட்டுட்டான். ஆமான்னு சொல்ல மார்க்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு சரின்னு ஓகேன்னு கையை கொடுக்குறான். கையை பிடிச்ச உடனே அப்படியே எல்லாமே இவங்களுக்கு தெரியும் போல, அதாவது இவங்களுக்குள்ள நடந்த அத்தனையுமே நம்ம தாராக்கு தெரியும். தாரா சொல்றாங்க உன் இடத்துல நான் இருந்தாலும் ஒரு போர்ட்ரேட் பிக்சர் என்னை பார்த்துட்டே இருந்தா நான் இப்படிதான் கண்ணை மூடி வைப்பேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. ஓ உங்களுக்கு அது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்குறான். தெரியும்,
ரொம்ப தேங்க்ஸ் டோங் அப்படின்னு சொல்லி தாரா சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு இவ்வளோ கஷ்டம் என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆர்ஃபனேஜ்லேயும் சரி இங்கேயும் சரி என்னால் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி தாரா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி மிஸ் நுவான் என்னை ரொம்ப பத்திரமா அங்கே பார்த்துக்கிட்டாங்க, நல்லா தான் இருந்தேன்னு சொல்ல, இங்கே உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது வந்து உன்னோட கோல்டன் பிளட்டுனால தான் நீ இவ்வளோ சஃபர் ஆகிற, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாமே சரியாயிரும், அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க தாரா. ஒரு மாதிரி இருக்கு அங்கே டோங்க்கு. டோங் அமைதியாக இருக்கா. இந்த கோல்டன் பிளட் எவ்வளோ முக்கியம்னு தெரியும், மார்க் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி ஏதாவது அவன் பிரச்சனை பண்ணானா நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா அப்படிங்கிற மாதிரி தாரா கேட்க, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் மார்க்குன்னு சொல்ல, அப்போ நான் உங்ககிட்ட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி டோங் கேட்குறான். ஓகேன்னு அவங்க தலையாட்ட ஒரு செகண்ட் மார்க்கை பார்க்க மார்க் அப்படியே அமைதியாக இருக்கா. மார்க் பட்டு என்னை கஷ்டப்படுத்திட்டோம், கண்டிப்பாக நான் உங்ககிட்ட உடனே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தாராக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் டோங் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல, நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எங்களுக்குன்னு தெரியுமா, நீ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப முக்கியம், உன்னோட பிளட் ரொம்ப முக்கியம், அப்புறம் சாரி நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி ஒரு வேம்பியர் லைஃப்குள்ளே ஒன்றை இன்வால்வ் பண்ணதுக்கு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி தாரா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது டோங்க்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டோங் வந்து வெளியே உட்காந்துருக்கான். நம்ம தாராவும் மார்க்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்ததுலேயே ரொம்ப கைண்டான பர்சன் இவன் தான், இவன் இவ்வளோ கைண்டாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, பட் அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, இதனால அவனுக்கு பிரச்சனையும் இருக்குது, ஸோ அதனால அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், டோங்க நீ பத்திரமா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்ல, அது மட்டும் இல்லை அவனோட பிளட்னால எவ்வளோ பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அது எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளட்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். பட் அந்த பிளட்டை பற்றி நீ பார்த்து நடந்துக்கணும், அந்த பிளட்டை மட்டும் யாருக்காவது கடிச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல, ஆல்ரெடி அந்த பிளட்டை நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அங்கே நம்ம டோங்கோட பிளட்டை ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துச்சுல, இவன் கூட அதை லிக் பண்ணியிருப்பான், அப்போ அப்படி டோட்டலாக எல்லாமே மாறி இருக்கும்ல, அது அப்படியே ஞாபகம் வருது, என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை சுற்றி நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒன்று நடந்ததுக்கப்புறம் பின்னாடி வர முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உன்கிட்ட ஒரு வார்ன் பண்ணணும், உன்னை எதுக்காக இங்கே வர சொன்னேன் தெரியுமா, அந்த பிளட்டு நீ நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லான பிளட், அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஸோ பார்த்து நடந்து அப்படின்னு தாரா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு மார்க் சொல்கிறான். எல்லாம் ஓகே தான், பட் உன்கிட்ட அவன் க்ளோஸாக இருக்கிறது நல்லது தான், பட் அதில் டேஞ்சரும் இருக்குது, கொஞ்சம் டேஞ்சரஸும் தான் அப்படிங்கிற மாதிரி தாரா சொல்ல, மார்க்கு ஒன்றும் புரியல, அப்படியே மார்க் பார்த்துட்டே இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எந்த தப்பும் பண்ணக்கூடாது நீ, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. தாராக்கு என்ன ஏஜ் ஆச்சு அப்படின்னு டோங் கேட்குறான். இது வரைக்கும் நாங்கள் கேட்டதும் இல்லை, யாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, ரொம்ப கூலா இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ அழகானவங்க அப்படின்னு சொல்லி தாராவை பற்றி பேசிகிட்டே வரான். ரொம்ப கைண்டாகவும் இருக்காங்க, அவங்க கை நான் பிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது தெரியுமான்னு சொல்லி தாராவை பற்றியே பேசிகிட்டே வந்துட்டுருக்க. அப்படியா, சரி தாரா மட்டும் இல்லைன்னா என்னோட லைஃப்பில் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மார்க் சொல்கிறான். எனக்கு நுவான் எப்படியோ அந்த மாதிரி தானே உனக்கும் அப்படிங்கிற மாதிரி டோங் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன கிட்டார் ப்ளே பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, வேகமாக டோங் போய் கிட்டார் தான் கையில் எடுக்கிறான். நாளைக்கு நுவானோட பர்த்டே, ஸோ அதனால மிஸ் நுவானுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், ஸோ விஷ் பண்ணுற மாதிரி, ஸோ அதுக்கு அதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கிட்டாரை கையில் எடுத்து ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான். அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஆர்ஃபனேஜில் எல்லாரும் கூட சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ. நீ அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் நுவானை வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன், அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சின்ன வயசில் நான் அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்தப்போ நான் எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பேன், சின்ன வயசுலேருந்தே என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டது அவங்க தான், அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் இருப்பேன், வேற யார் பக்கத்தில் வந்தாலும் நான் அழுதுகிட்டே இருப்பேன், அவங்க என்னை தூக்கினோடனே நான் அழுகை நிறுத்திடுவேன், என்னை எப்பயுமே ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, என் அம்மாவை நான் பார்த்ததில்ல, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என் அம்மாவோட இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே பேசிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிக்கிறான், அதாவது மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி. மார்க் டக்குன்னு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த வீடியோவை கட் பண்ணிட்டான். நாளைக்கு நேர்லேயே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ போய் விஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு டோங்க்கு. அடுத்த நாள் மார்னிங் 2 பேரும் வந்து ஆர்ஃபனேஜ் வராங்க. அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாம் டோங்க பார்த்தோன்னே ஹை டோங் அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பக்கத்தில் வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எல்லாருக்கும். அங்கே டோங்களாவும் இருப்பான் போல்.
டோங்லாக்கும் ஷாக்காக இருக்குது, இவன் என்னடா இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்கே வரான். ஆமாம் டோங்லா எங்கன்னு சொல்ல, ஹேய் நீ எங்கே இங்கே பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, மிஸ் நுவாங்கோட பர்த்டேக்கு தான் நான் விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், இவங்க தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். ஓ அப்படியா, இவங்க கூட தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஓ அப்படியாங்கிற மாதிரி டோங்லா பார்த்துட்டே இருக்கான். சரி மிஸ் நுவான் எங்கே, இன்னும் காணும், உள்ளே இருக்காங்களா? இல்லை அவங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கான், வெளியே போயிருக்காங்க, ஈவினிங் தான் வருவாங்க அப்படின்னு டோங்லா சொல்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அங்கே அந்த பசங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் அந்த டீலே குட்டி பையன் வந்து டோங்கிட்ட கேட்குறான், டோங்லா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டோங்லாக்குள்ள ஒர்க் இருக்குன்னு சொல்ல, ஏன் என் கூட விளையாடத்தான் கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறான். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் வரவான்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்க கூட விளையாடக்கூடாதுன்னு மிஸ் நுவாங் சொல்லியிருக்காங்க, டோங்லா இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்ல, அவன் வரமாட்டான், கிச்சனில் ஏதோ பிஸியாக பைப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டு எங்கள் கூட விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வேணாம் இவனெல்லாம் கூப்பிடாதீங்க, என் வரமாட்டேன்னு சொல்ல, நான் வருவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மார்க்கு. நான் போய் அவங்க கூட விளையாண்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அப்படியே டோங் வந்து அவனை பார்த்துட்டே இருக்கான். பார்க்கலாம் குழந்தைகள்கிட்ட விளையாண்டு ஜெயிப்பியான்னு சொல்ல, உடனே மேலே போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டிட்டு சார் அப்படியே பனியனோட வராரு. இந்த மாதிரிலாம் வந்தானா நான்லாம் அப்செட் ஆயிடுவேன். ஆக்சுவலி என்னால் முடியல, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க. அப்படியே க்யூட்டாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனும் ஜாலியாக அந்த குழந்தைகளோட விளையாட, அந்த குழந்தைகளை இவனை விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் டோங் தள்ளி நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியாக விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே டோங்கோட பக்கத்தில் போய் உட்காரான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஜாலியாக பேஸ்கெட் பால் விளையாடணும்னு ஆசை. பட் எப்பயுமே வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்னை விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே நான் அப்படியே நினச்சிட்டே இருப்பாங்க, அதனால நான் விளையாடவே மாட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டோங் ஃபீல் பண்ணுறான். அப்புறம் டோங் கேட்குறான் மார்க்கிட்ட, உனக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போனது இருக்கான்னு. அப்புறம் மார்க் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். அதாவது அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல், அப்படி பெட்டில் படுத்திருக்கான். பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ கூட இருக்குது, அவன் வந்து வீல் சேரில் உட்காந்துருக்க மாதிரி. அவன் அப்பா பக்கத்தில் வந்து கேட்குறாரு, மெடிசன் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு. அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, நீ இந்த மாதிரி இருக்க, முதல்ல மெடிசன் எடுத்துக்கோ, அதான் ரொம்ப நல்லது உனக்கு, முதல்ல ரெஸ்ட் எடுப்பாடு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து மெடிசன் கொடுக்குறாரு. மார்க் எதுவுமே பேசாமல் அந்த மெடிசன் சாப்பிட்டுக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு அவனை படுக்க வச்சுட்டு அப்பாவுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அவனுக்கு வந்து கால் நடக்க முடியாது போல், ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அப்பா வந்து அப்படியே உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், என் பையன் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ப்ரே பண்ணிட்டு இருக்க டைமில் வெளியே ஏதோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே அப்பா வெளியே வந்து பார்க்க அங்கே தாரா நிற்கிறாங்க. கொஞ்சம் பார்த்தா இப்போ இருக்க மாதிரி இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டாக்டர் ஜென்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் க்ளோஸ்டு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க. நான் உங்களை பார்க்க வரல, மார்க் உங்கள் பையன் தானே, மார்க்கை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட பையனை பார்க்கவா வந்தீங்க? இருக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரி என் பையன் வந்து வெளியெல்லாம் வரமாட்டான், அவன் ஆக்டிவான பையன் கிடையாது, அவனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. இல்லை இது மார்க் ஜென்சனோட வீடு தானே, நான் அவனை பார்க்கத்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தாரா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, இவங்கன்னு இப்படி கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே மார்க் வந்து டோங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டோங் அதை கேட்டோன்னே டோங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது, நான் எப்படி வாழ்வனா இல்லையா அப்படிங்கிற அந்த நிலைமையில இருந்தேன். ஆக்சுவலி அப்போ கண்டிப்பாக தாரா வந்து என்னை மீட் பண்ணேன்னா நான் ஒரு சில மாதத்தில், அப்படி இல்லைன்னா ஒரு சில டேஸில் கூட நான் இறந்து போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் தாராவை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்கும்போது டோங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உனக்கு தாரா ரொம்ப இம்பார்ட்டன்ட், உன்னோட லைஃப் சேவர் அவங்க தானே அப்படின்னு சொல்லி டோங் சொல்ல, ஆமாங்கிற மாதிரி மார்க் தலையாட்டுறான். எனக்கு எப்படி நுவாங்கோ அந்த மாதிரி உனக்கு வந்து தாரா இருந்திருக்காங்க, பரவாயில்ல, நம்ம 2 பேரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. உனக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லை, பட் எனக்கு அப்படி கிடையாது, பட் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னையே நம்ப வச்சுருக்காங்க, அப்படியே நம்பிக்கிட்டே நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் பாருன்னு சொல்ல, இதை பற்றி நீ ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்குறான். அந்த மாதிரிலாம் இல்லை, மிஸ் நுவாங் வந்து எப்பயுமே மற்றவங்கள விட என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அவங்க என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்னு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் இல்லை, அவங்க எப்பயுமே என்னை வந்து ஒரு படி மேலே தான் பார்ப்பாங்க, நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, மற்றவங்கள விட நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி டோங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்குள்ள ஒரு குட்டி பையன் வரான். குட்டி பையன் வந்து இந்த மாதிரி ஆன்ட்டி வந்துட்டாங்க, மிஸ் நுவாங் வந்தாச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, அப்படியா மிஸ் நுவாங் வந்தாச்சா, சரி நம்ம பிளான் எல்லாம் சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், சர்ப்ரைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் டோங்கு. சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ முதல்ல வெளியே போ, நான் கேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேக் எடுக்கலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் போய் கேக்கெல்லாம் எடுத்து ஆன்ட்டிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், அதாவது தெரியாமல் கேக் கட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்பான் போல டோங்கு. ஸோ கேக் எடுத்து மறைச்சி வச்சுட்டு அவன் ஒளிஞ்சு நிற்கிறான். நான் இங்கேயே இருக்கேன், நான்
இங்கே இருக்க என்னெல்லாம் சொல்லாத, நீ போய் பாருப்போ அப்படின்னு சொல்லி மார்க்கை வந்து வெளியே அனுப்புகிறான். சீக்கிரம் சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அவனும் வேக வேகமாக வெளியே போகிறான். இவன் கேக்கை வாங்கி மறைச்சிட்டு கதவு கிட்ட அப்படியே நின்றுட்டு இருக்கான். மார்க்கு போகிறான். மார்க் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னே மிஸ் நுவாங் வராங்க. வந்தோடனே 2 பேரும் கேஷுவலாக பேசிக்கிறாங்க. இது ஒன்றுமே புரியல டோங்குக்கு. அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஓ, நீங்கள் வந்திருக்கீங்களா, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் வந்திருப்பேன்னு சொல்ல, நான் டோங்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, ஓ அப்படியா, அச்சோ நான் தெரிஞ்சிருந்தா முன்னாடி உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு இங்கேயே இருந்திருப்பேன்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்ல, சரி நீங்கள் டோங் கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டோங்க்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ ஆன்ட்டிக்கும் அதாவது மிஸ் நுவாங்க்கும் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி பேச்சு மாத்துறதுக்காக அந்த பக்கம் போகலான்னு மார்க் ட்ரை பண்ணான். டோங் எங்கே, அவன்கிட்ட பேசியாச்சேன்னு சொல்லி கேட்க, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணுறான். நல்ல வேலை உங்ககிட்ட அவனை நான் விட்டுட்டேன், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இத்தனை நாளாக நான் அவனை எவ்வளோ பத்திரமா நான் பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணி பணம்லாம் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் வச்சு தான் நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது டென்ஷனாக இருக்குது மார்க்குக்கு. டக்குன்னு டோங் அங்கே வந்து நிற்கிறான். மிஸ் அப்படின்னு சொல்ல, டோங் நீ வந்துட்டியா, இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி மிஸ் போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. பட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டோங்க்கு. ஓ, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம், இவ்வளோ நாள் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டது மார்க் தானா, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்களான்னு சொல்ல கையை பிடிக்கலான்னு போகிறாங்க. பட் டென்ஷன் ஆயிடுச்சு டோங்கு. டக்குன்னு கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். இந்த மாதிரி ஒரு வேம்பியர் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ நாள் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை, என்கிட்ட மறைச்சிட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஏன் இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிங்க, என்கிட்ட முன்னாடி இதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்திருக்கீங்க, ஏன் என்கிட்ட இது எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்களேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான்னு டோங்கு. அது வந்துன்னு சொல்ல, எனக்காக அவன் எவ்வளோ உங்களுக்கு காசு கொடுத்தான்னு சொல்ல, அது அந்த மாதிரி இல்லை டோங், அது அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி பக்கத்தில் போக, பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நானே என்னோட பணத்தெல்லாம் வந்தோடனே திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு டோங் கோச்சிட்டு அந்த பக்கம் போகிறான். ஆன்ட்டிக்கு தான் கவலையாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்க டோங்கில் அங்கே வந்து நிற்கிறான். டோங்கில் வந்து டே டோங் இருடா அப்படின்னு சொல்லி பேச வர, நீயும் இதெல்லாம் தெரிஞ்சு தானே இருக்க, உனக்கு எல்லாமே தெரியும்லன்னு சொல்ல, என்னடா தெரியுங்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எதுவும் தெரியலடா, உன்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, போதும்டா எல்லாத்தையும் நான் நம்பிட்டேன், எல்லாரும் சேர்ந்து என்னதான் ஏமாத்திட்டீங்க தெரியுமா, இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கி அந்த பணத்து மூலமா என்ன பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்பிட என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுடான்னு சொல்லிட்டு அவங்கள சொல்றான். போதும் இதுக்கு மேலே என்னால் எதுவுமே நம்ப முடியல, நீ என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிற, நீ மிஸ் நுவாங் எல்லாருமே தானே இந்த ஆர்கனைஜுக்காக தான் எல்லாருமே என்கிட்ட நடிக்கிறீங்கன்னு சொல்ல, ஏய் லூஸ் மாதிரி பேசாத, அதெல்லாம் எதுவும் இல்லைடா, நீ இந்த ஆர்கனைஜில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல, ஸ்பெஷலா, எவ்வளோ ஸ்பெஷல்டானா உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியுமா, அதனால தான் என் ஃப்ரெண்டாக இருக்க நீ ஒத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி டோங் கத்திட்டே இருக்கான். பதில் சொல்கிறான்னு சொல்ல டோங்லாக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஸோ நீ என்ன என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிற காரணம் என்ன, இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக படிக்கிறக்கான்னு சொல்ல அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. லூசு மாதிரி பேசுகிற, உனக்குலாம் மூளை இருக்கா இல்லையா, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு டோங்லா வேகமாக கோச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அடுத்து டோங் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான். அங்கே மார்க் வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறான். அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது டோங்குக்கு. மார்க் அவன்கிட்ட கேட்குறான், உனக்கு என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால் நீ கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, பட் பதிலெல்லாம் சொல்கிற மாதிரி தெரியல, செம்ம டென்ஷனாக இருக்காங்க டோங்குக்கு. கொஸ்டின் நான் கேட்க போகிறேங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே உட்காந்தே இருக்கான். மார்க் அவனை பார்த்துட்டே இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது டோங்குக்கு. டோங் அப்படியே அவனை பார்க்குறான். போதும் என்கிட்ட எல்லாருமே இவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. எல்லாருமே என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கல்ல, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எதுவுமே எதிர்பார்க்காம எல்லாரும் இருப்பாங்கன்னு இவன் நினச்சிருக்கான். பட் எல்லாரும் இவனை எதிர்பார்த்து தான், இந்த பணத்துக்காக தான் ஆன்ட்டி பார்த்துக்கிட்டாங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணுறான். இது எல்லாமே என் சேஃப்டின்னு பேசிகிட்டே இருக்கீங்களா, வேற ஏதாவது ரீசன் இருக்கா இல்லையா, அப்படி ஏதாவது இருந்தால் உடனே சொல்லிடுங்க, இப்போ அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டோங் கத்திட்டே இருக்கான். அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எங்கள் எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் உன்னோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் உனக்காக எல்லாமே நான் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கனைஜுக்கு நாங்கள் பணம் டொனேட் பண்ணதுக்கு காரணம் நீ மட்டும் கிடையாது, மற்ற எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி மார்க் சொல்கிறான். ஸோ அந்த பணத்து மூலமாக தான் மற்ற குழந்தைகளும் நல்லா இருந்தாங்க, அது உனக்கு புரியுதான்னு சொல்ல, அப்படியா, அப்போ அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படியே டோங்குக்கு. பட் உன் பணம் இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டிருப்பேன், என்னால் படிச்சிருக்க முடியாது, அதெல்லாம் தானே, அந்த பணம் இல்லைன்னா நுவன் என்னை பத்திரமா பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, என்னை ஒரு மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி டோங் ஃபீல் பண்ணுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்கு ஒன்று தெரியுமா, எல்லாருக்குமே நான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சேன், பட் இது எல்லாமே ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதாவது இவனோட திங்கிங் என்னன்னா, அந்த பணம் கொடுத்தனால தான் ஆன்ட்டி இவனை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, இல்லைன்னா பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிருக்கான். ஸோ அதை நினச்சி தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு,
எப்பயுமே நீ ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காத, மறுபக்கத்தையும் பாரு அப்படிங்கிற மாதிரி டோங் கிட்ட மார்க் பேசுறான். டோங்க்கு செம்ம டென்ஷனா இருக்கு. அப்படியே அமைதியா இருக்க ஒரு செகண்ட் அவனை க்ளோஸா பார்க்கும்போது ஒரு மாதிரி இவனுக்கு ஃபீலிங்ஸா இருக்க மாதிரி இருக்கு. அதாவது மார்க்குக்கு, அதாவது வேம்பியர்ஸ்க்கு ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக், அவன் அப்பா இறந்து போனப்ப கூட அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்தது கிடையாது. ஏன்னா அவன் அப்பா இறந்து போற டைம்ல அவன் ஃபேஸ் நான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. பக்கத்துல வந்து நின்றுப்பான். அப்பா இறந்துட்டாரு. அப்பா கையெல்லாம் அப்படியே சரியா வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்க்க போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு வேம்பியர் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது. புக்கு படிப்பான், தூங்க மாட்டான், மற்ற ஒர்க்லாம் பார்ப்பான். எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம இருந்தவனுக்கு இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. டோங்க பார்த்த உடனே, அவன் கண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மார்க் அப்படியே அதை திங்க் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டோங்க்கு என்ன பேசுறதுன்னு புரியல. வேணா விடு, இதுக்கப்புறம் எதுவுமே வேணான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கான். அதை கேட்கும்போது மார்க்குக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ப்ளீஸ் எதுவும் வேணாம், இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன மறைச்சிருக்கீங்கன்னு தெரியல, எல்லாத்தையுமே சொல்லிடுங்க இப்பவே, எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோங் அமைதியா இருக்க மார்க் எதுவுமே பேசாம அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் மார்க் சொல்றான், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நார்மல் லைஃப் வாழணும்னு உனக்கு ஆசைனா நீ அதுபடியே இருந்துக்கோ, நீ என் கூட இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல எனதுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு டோங்க்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவன் திங்ஸ்லாம் எடுக்கிறான். எடுத்த உடனே கேட்குறான், உண்மையாவே என்னை போக விட்டுட்டியா, என் கூட இருக்க வேணாம்ல அப்படின்னு சொல்லி மார்க் அப்படியே டோங்க பார்த்து கேட்க, இந்தா உன் கிட்டார் எடுத்துட்டு நீ கிளம்பு, உன்னோட லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே டோங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு, பட் கவலையாகவும் இருக்கு. பத்திரமா நீ பார்த்துக்கோன்னு, அதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல கழுத்தில் போட்டிருக்க செயினை பார்க்குறான்னு டோங்க. இந்த செயின் வந்து எனக்கு ஏஞ்சல் கொடுத்ததுன்னு நினைச்சேன், பட் வேம்பியர் உன்னோட செயின் தானே இது எனக்கு வேணாம் இந்த அப்படின்னு சொல்லி கழட்டி கொடுக்குறான். இந்த செயின் வந்து எப்பயுமே உனக்காக உன்கிட்டயே இருக்கட்டும், அதான் உனக்கு சேஃப்டி, உனக்கு நல்லதுங்கிற மாதிரி கையில் அந்த செயினை கொடுத்துட்டு மார்க் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஒரு வழியா டோங்கு பையன் இப்போ அவனோட அந்த டோம்க்கே வந்துட்டான். அவன் போகும்போது மார்க்குக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரூமை திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு இது வரைக்கும் 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு மூமெண்ட்டுமே அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இவன் அந்த அழுதுட்டே படுத்திருந்தது, அந்த போட்டோல கண்ணு ஒட்டி வச்சது, அவன் பக்கத்துல இருந்து க்ளோஸா அவனை பார்த்துக்கிட்டதுன்னு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே மார்க்குக்கு அப்படியே தோணுது. மார்க் வந்து நம்ம சார் ரொம்ப மிஸ் பண்ணுவார் போல. அப்படியே ஒரு மாதிரி அவன் கிட்டார் ப்ளே பண்ணது அது எல்லாமே கண்ணு முன்னாடி மெஷர்மெண்ட் எடுத்ததுன்னு ஒரு சீன்ஸுமே அவன் கண்ணு முன்னாடி வருது. அதெல்லாம் நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் டோங் ஒரு வழியாக இங்கே ரூமுக்கு வந்துட்டா டோங்கில் அவள் பார்க்கறக்கு. ஏன்டா இங்கேயே வந்துட்டேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஒன்றும் இல்லை, நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேங்கிற மாதிரி டோங் அவனை பார்த்துட்டே இருக்கான். ஏன் வரக்கூடாதாங்கிற மாதிரி அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்க. அவன் அப்படி இவனை பார்க்குறா, எதுவுமே பேசவே இல்லை. போதும், உன்னோட விஐபி ஃப்ரெண்டை பத்திரமா நீ பார்த்துக்க மாட்டியா, என் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போடான்னு சொல்ல சரி ஓகேன்னு சிரிச்சுட்டு டோங்கில் வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஏன்டா நீ எதுக்கு நுவாங் மேலே கோவமாக இருக்கன்னு சொல்ல குளிச்சுட்டு அப்படி வந்துட்டே இருக்கான். எல்லாம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்காலர்ஷிப் நான் ஒத்துக்கிறேன்டா, அந்த ஸ்காலர்ஷிப் இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது, அந்த ஸ்காலர்ஷிப்பை நினச்சா எனக்கே கவலையாக தான் இருக்குது. வேணா ஒன்று பண்ணுறேன், நான் நிறைய வேலை பார்த்து அது எல்லாத்தையும் உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன், எனக்கு ஸ்காலர்ஷிப் தேவையில்லைன்னு சொல்ல அதுக்கு நிறைய பணம் வேணுமே அப்படிங்கிற மாதிரி டோங் சொல்கிறான். பரவாயில்ல, நான் நிறைய வேலை பார்க்குறேன், ஸ்டூடெண்ட் லோன் போடுறேன், எவ்வளோ சரி பண்ண முடியுமோ அவ்வளோ சரி பண்ணி அது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன், அந்த அமௌண்ட் ஸ்காலர்ஷிப் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி டோங்லாம் சொல்கிறான். லூசு மாதிரி பேசாத, நீ பண்ணுறது எனக்கும் பிடிக்கல. அப்புறம் இன்னொன்று, நீ கவலைப்படாத, நீ ஒர்க் பண்ணுறீல, நானும் உன் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல இப்போ நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், எல்லா ஒர்க்கும் என்னாலையும் பண்ண முடியும், நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டோங்கும் சொல்கிறான். என்னமோ பண்ணிட்டா உன் இஷ்டங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்துட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம கனவுல, அதாவது டோங்கோட கனவுல அந்த ரூம்குள்ள நம்ம மார்க் வர மாதிரி இருக்கு. மார்க் அவன் பக்கத்துல வந்து உட்காந்து அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா இதெல்லாம் கனவு. ஒரு செகண்ட் ஷாக்கா இருக்கு, பக்கத்துல கிளாவ் படுத்திருக்கான். அப்படியே நம்ம டோங்குக்கு மார்க் கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. அதை பத்தி திங்க் பண்ணிட்டே அப்படியே நம்ம சார் படுத்துட்டாரு. அடுத்த நாள் காலேஜுக்கு போறான். காலேஜ்ல போனா எல்லாருமே உட்காந்துருக்காங்க, இவன் தனியா போய் உட்காந்துருக்கான். ப்ரொஃபசர் 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. கேட்டுட்டே அமைதியா இருக்க. யாரு கூட சேர போறேன்னு சொல்லி யோசிச்சிட்டே திரும்பி பார்த்தா பின்னாடி மார்க்கு, என் கூட சேர்ந்து நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ண ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அடப்பாவி இவன் எங்கடா இங்க வந்தாங்கிற மாதிரி டோங்குக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் சூப்பரா இருக்கும். உண்மையாவே ரியலா ஒரு கிஸ் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வாரம் ஏமாத்திட்டாங்க, அடுத்த வாரம் மாதிரி ஏமாத்தாம இருக்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.